வணக்கம் மக்களே. விஜய் டிவி கேபிஒய் பாலாவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் கலக்கப் போவது யாரு, குக்கு வித் கோமாளி போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் பிரபலமானவர் தான் பாலா அவர்கள். இதன் மூலம் இவர் கேபிஒய் பாலா என அழைக்கப்பட்டார். பிறந்து வளர்ந்தது எல்லாமே காரைக்கால். அங்கேயே பள்ளி படிப்பையும் முடிச்சிருக்காங்க. சினிமாவில் நடிக்கணும்னு ஆசையோடு சென்னை பக்கம் வந்தவர் தான் தொலைக்காட்சியில் நடிக்க தொடங்கிட்டாங்க. இதுக்கப்புறமா விஜய் டிவி நிகழ்ச்சியெல்லாம் பங்கேற்றிருக்காங்க. விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கலக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் தான் மக்கள் மத்தியில் பிரபலமாயிருக்காங்கன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பல்வேறு மேடை நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதை தவிர்த்து அவர் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாத கிராமங்களுக்கு இலவச ஆம்புலன்ஸ் வசதியை ஏற்படுத்தி தருவது, உடல்நலம் குன்றி பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் நடிகர்களுக்கு பண உதவி செய்வது போன்ற சமூக சேவைகளிலும் ஈடுபட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிகளில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு ஏழை மக்களுக்கு உதவி செய்வது, கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுப்பது என அவர் செய்த பல உதவிகளின் மூலம் பலரோட பாராட்டையும் கவனத்தையும் பெற்று வரார் கேபிஒய் பாலா அவர்கள். அவரோட முதல் படம் வெளியாகிவிட்ட இந்த சூழல்ல பொதுமக்களுக்காக இலவச மருத்துவமனை ஒன்றையும் கட்டி வருகிறார் கேபிஒய் பாலா. இந்த நிலையில் அவர் பற்றி இன்னொரு தகவல் வெளிவந்திருக்கு. ஏற்கனவே பாலா படிப்பில் சுட்டி என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். பாலா அவர்கள் 10ஆம் வகுப்பில் 500க்கு 490 மதிப்பெண் எடுத்துள்ளார். மேலும் தான் படித்த பள்ளியிலே அதிக மார்க் வாங்கியவர்களில் 2வது அதிக மதிப்பெண் எடுத்தது பாலா தான். முதல் மதிப்பெண் எடுத்தவரை விட பாலா 1 மார்க் குறைவாக வாங்கி முதலிடத்தை இழந்திருக்கிறார் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை. டாப் மார்க் எடுத்ததற்காக பள்ளி தரப்பிலே வைக்கப்பட்ட பேனரில் இடம்பெற்றுள்ள பாலாவின் புகைப்படம் சோசியல் மீடியாக்களில் மிக வைரலாக பரவிட்டு வருது. இந்த நிலையில் படிப்பை தாண்டி விளையாட்டிலும் பாலா நல்ல வீரராக இருப்பது தெரிய வந்துள்ளது. அதாவது பள்ளி காலத்திலேயே பாலா அவர்கள் பால் பேட்மிண்டன் எனப்படும் பூப்பந்தாட்டத்தில் ஸ்டேட் பிளேயராக இருந்திருக்காங்க. இதுக்காக ஃபார்ம் 2 வச்சிருக்காங்க. இந்த ஃபார்ம் 2 என்பது மாநில மற்றும் தேசிய அளவிலான அணிகளில் இடம்பெற்று விளையாடிய வீரர்களுக்கு குரூப் சி அளவிலான பணியில் பணியமர்த்த தகுதி வாய்ந்தவர்கள் என்று மத்திய அரசு அளிக்கும் ஒரு சான்றிதழ். இதை பற்றி கேபிஒய் பாலா அவர்களே ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க. அரசு பணி கிடைக்க வாய்ப்பிருந்தும் அதை ஏற்காமல் பாலா தன்னோட லட்சியத்தை நோக்கி பயணித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.